சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணீ நமோஸ்துதே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஆனி மாதம் 27ஆம் நாள் 11/7/2025 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இன்று சுக்ரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை. நாம் ஆசாரசீலராக அதிகாலையிலே எழுந்து காலைக்கடன்களை முடித்து ஸ்நான அனுஷ்டானங்கள் செய்து வீட்டிலே சுவாமி அறையிலே மஞ்சள் தண்ணி தெளித்து சாம்பிராணி தூபங்களிட்டு மலர்கள் பறித்து சுவாமி படங்களுக்கு சாத்தி பால் காய்ச்சி கல்கண்டு போட்டு சுவாமி படங்களில் வைத்து நிவேத்தியம் செய்து கற்பூர ஆராதனை செய்து தேவார திருமுறைகள் ஸ்லோகங்கள் அபிராமி அந்தாதி சிவபுராணம் போன்றவற்றையெல்லாம் பாராயணம் செய்து வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறந்த நாள். அவ்வாறு இந்த பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுது நம்முடைய வாழ்விலே லக்ஷ்மி கடாட்சம் நிறைகின்ற வகையிலே அமையக்கூடியது இந்த பிரார்த்தனைகள். இவ்வாறு அதிகாலையிலே நாம் சாம்பிராணி தூவமிட்டு தீபங்களை ஏற்றி வைத்து பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுது எல்லா நன்மைகளும் நமக்கு கிடைக்கின்ற வகையிலே அமைவதோடு அருகிலே உள்ள ஆலயங்களிலே சென்று நாங்கள் பிரார்த்தனை செய்வது, ஆலயத்தை வலம் பெறுவது, ஆலயத்திலே தொண்டுகள் செய்வது, மலர் பறித்து கொடுத்து பூஜைக்கு பூமாலைக்கு தேவையான மலர்களை கொண்டு சென்று கொடுப்பது, இவ்வாறான சரீர தொண்டுகளையும் நாம் செய்கின்ற பொழுதிலும் அந்த நாள் பூராவும் நமக்கு எல்லா விதமான சிறப்புகளையும் மங்களங்களையும் தரக்கூடியதாக அமையக்கூடியது. இவ்வாறு இந்த வளர்ந்து வருகின்ற அடுத்த சந்ததியினை கூட நாங்கள் நல்வழிப்படுத்த வேண்டும். பொதுவாக இந்த பாடசாலைகளிலே காலை வேளையிலே இவ்வாறு தினமும் இந்த சிவபுராணம் ஓதப்படும். அவ்வாறு அந்த சிவபுராணத்தை அந்த பிள்ளைகள் ஓத வேண்டும். ஏனோ தானோ என்று ஏதோ சொல்லுகிறாள் என்றதுக்காக அதை படிப்பது அல்ல. இந்த சிவபுராணத்தை யாரெல்லாம் மனமுருகி பிரார்த்தனை செய்து பாராயணம் செய்கின்றார்களோ அவர்கள் வாழ்வில் எல்லா துன்பங்களும் விலகி கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து சந்தோஷமும் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடியது இந்த சிவபுராணம். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க என்று தொடங்குவார் மணிவாசகப் பெருமான். அந்த சிவபுராணத்திலே இறைவனை வணங்குவதற்கு அவனுடைய அருள் எனக்கு கிடைத்தது, அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கினேன் என்று போற்றுவார். எனவே அந்த அருளை நாம் பெறுவதற்கு எவ்வாறு அந்த அருளை பெறுவது, மணிவாசகப் பெருமான் எவ்வாறு அந்த அருளை பெற்றார், அவனுடைய அருள் கிடைத்ததினாலே தானே அவனுடைய திருவடியை வணங்கினேன் என்று சொல்லுவார். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. அப்போ அந்த அருளை எப்படி நாம் பெறுவது என்றால் அதற்கு மணிவாசகப் பெருமான் முதல் வரியிலே சொல்லுவார், சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால், எங்களுடைய சித்தத்திலே எண்ணத்திலே சிந்தையிலே இறைவனை காண வேண்டும் என்கின்ற எண்ணம் நமக்கு நிறைகின்ற பொழுது அவனுடைய அருள் கிடைத்து அந்த அருளினாலே அவனுடைய திருவடியை வணங்குகின்ற பாக்கியம் நமக்கு கிடைக்குமாம். அவ்வாறு சிறப்போடு கூடியதாகிய இந்த சிவபுராணத்தை யாரெல்லாம் பாராயணம் செய்கின்றார்களோ
அவர்களுக்கு எல்லா சிறப்புகளும் கிடைக்குமா. பாடசாலைகளிலே பொறுமையோடு ஆறுதலாக அந்த சிவபுராணத்தை ஓத பழக்க வேண்டும் பிள்ளைகளை. ஏதோ எல்லோருமாக சேர்ந்து சொல்லுகிறோம் என்றதற்காக அவசரமாக நமச்சிவாய் வாழ்க நான் வாழ்க்கை எப்பொழுது நெஞ்சில் நீங்கள் தான் வாழ்க்கை கொக்களிக்காண்ட ஒன்றும் புரியாமல் படிக்கிறவருக்கு என்னவென்று புரியாது, சொல்லுகிற பிள்ளைகளுக்கும் என்னவென்று புரியாது, கேட்கிற பிள்ளைகளுக்கு என்னவென்று புரியாது. பொறுமையாக நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க கோகலி ஆண்ட குருமணி தந்தாள் வாழ்க என்று நிறுத்தி ஆறுதலாக சொல்லுகின்ற பொழுது மனதிலே பதியும் என்ற நல்ல சிந்தனையோடு எல்லோருக்கும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்க இறையருள் பூரணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். ஒருமுறை இயேசு காணிக்கப்பட்டியிலே பலர் காணிக்கை போடுவதை அவதானித்துக் கொண்டிருந்த பொழுது அங்கு ஒரு ஏழை கைம்பெண் 2 செப்பு காசுகளை போடுகின்றாள். அப்பொழுது இயேசு தம்முடைய சீடர்களுக்கு சொல்லுகின்றார், இவள் எல்லோரிலும் பார்க்க அதிகமாக போட்டிருக்கின்றார் என்று. ஏனென்று சொன்னால் தன்னுடைய வாழ்வுக்கு தேவையான அனைத்தையுமே அவள் காணிக்கையாக போட்டுவிட்டாள் என்று. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், எவ்வளவு போடுதல் எவ்வளவு கொடுக்கின்றோம். கொடுப்பது கடினமாக இருக்கலாம், அதுவும் நாங்கள் கஷ்டப்பட்டு உழைத்து தேடிய சொத்துக்களை பகிர்ந்து அளித்தல், எங்களுடைய சொந்த ஊதியத்திலே இருந்து ஒரு தொகையை இல்லாதவர்களுக்கு ஏழையர்களுக்கு பொது நன்மைக்காக கொடுப்பது என்பது கடினமான காரியம். ஆனால் இந்த ஏழை கைம்பெண்ணினுடைய கொடுத்தலை பற்றி இயேசு குறிப்பிடுகின்ற பொழுது அவர் சொல்லுகின்றார், நாம் தாராள சிந்தையோடு கொடுக்க வேண்டும், நல்ல மனதோடு கொடுக்க வேண்டும். நாம் இந்த துன்ப துயரங்களை உணர்ந்து அங்கு நாங்கள் எங்களுடைய பங்களிப்பை செய்ய வேண்டும் என்று. ஒருமுறை அன்னை தெரேசாள் அவள் மிகவும் செல்வந்தர்களாக இருந்த கூட்டத்தினருக்கு தன்னுடைய பணிகள் பற்றி பேசிய பொழுது அவர்கள் கேட்டார்கள், எவ்வளவு பணம் உங்களுக்கு தேவை என்று. அவர் சொன்னார், அன்னை தெரேசாள் சொன்னார், நீங்கள் முதலில் உங்களுடைய குடும்பத்திற்கு சென்று அங்கு உங்களுடைய மனைவி, கணவன், பிள்ளைகள், உறவுகள் இவர்களுக்கு உங்களுடைய நேரத்தையும் அன்பையும் பகிர்தலையும் ஏற்றுக்கொள்ளுதலையும் மன்னித்தலையும் நீங்கள் கொடுங்கள் என்று சொல்லி. அதாவது பணம் முக்கியம் அல்ல, உங்களுடைய குடும்பத்திலே நீங்கள் தாராள சிந்தையோடு இருங்கள். அப்பொழுது நல்ல குடும்பங்கள் கட்டி எழுப்பப்படும், மனித நேயங்கள் வளர்க்கப்படும், இறைவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் உருமாற்றம் பெறுவோம் என்று சொன்னார். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், வெறுமனே நாங்கள் எவ்வளவு தொகை பணத்தை, எல்லோரும் பணக்காரர்களாக இருந்தார்கள், அவர்கள் செக் எழுதி கொடுக்கலாம், எத்தனை $1000 பெறுமதியான செக் அவர்களுக்கு கொடுக்க விருப்பமாக இருந்தார்கள். ஆனால் அவர் சொன்னால், முதல் இந்த கொடுக்கின்ற மனம் வந்து உங்களுடைய இல்லங்களிலே உதயமாக வேண்டும் என்று. என்றால் கொடுப்பவர்கள் நல்லவர்கள், ஆனால் எங்களில் பலர் கொடுக்கின்ற பொழுது எங்களுக்கு பெருமை சேர்ப்பதற்காக, எங்களுடைய பெயரை பொறிப்பதற்காக,
எங்களுடைய செல்வாக்கை அதிகரிப்பதற்காக, எங்களுடைய தற்பெருமைக்காக நாங்கள் கொடுக்கலாம். இன்னுமொரு இடத்திலே அன்னை தெரேசாள் அவள் நடத்திய அந்த ஏழைகளுக்கு உணவளிக்கின்ற அந்த இடத்திலே நாங்கள் எவ்வளவு பணம் கொடுக்க முடியும் என்று கேட்ட பொழுது, எனக்கு பணம் வேண்டாம், நீங்கள் இங்கு பணியாளர்களாக வருவீர்களா என்று, வாலண்டியர்ஸ், நீங்களாகவே வந்து சில சேவைகளை செய்ய முடியுமா? அதாவது கொடுப்பது வெறுமனே பணம் தான் என்று நாங்கள் நினைக்கின்றோம். எங்களுடைய நேரத்தை ஒதுக்கி, எங்களுடைய முயற்சிகளை, எங்களுடைய உழைப்பை, எங்களுடைய அக்கறையை நாங்கள் கொடுப்பது என்பது உண்மையாகவே எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலே இருந்து வர வேண்டும். அதனாலே கொடுத்தல் என்பது, பகிர்ந்து அளித்தல் என்பது வெறுமனே பணம் மட்டுமல்ல. பணம் இல்லாதவர்களும் ஏராளமாக கொடுக்கலாம். பணம் இல்லாதவர்கள் ஏராளமாக கொடுக்கலாம். தங்களுடைய நேரத்தை, அன்பான வார்த்தையை, ஆறுதல் நிறைந்த அவர்களுடைய வார்த்தை, அவருடைய பிரசன்னம், இந்த ஏழையர்கள், துன்பப்பட்டவர்கள், நோயாளர்களை சந்திக்க செல்லுவது, நாங்களே ஏராளமான நேரத்தை இந்த பல்வேறு விடயங்களிலே உல்லாசமாக இருப்பதற்காக இனிமையாக நாங்கள் எங்களுடைய கம்ப்யூட்டர்களிலும் எங்களுடைய டெலிஃபோன்களிலும் நாங்கள் செலவு செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த ப்ரெஷஸ் டைம், எங்களுடைய மிகவும் முக்கியமான பொக்கிஷமாக எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நேரத்தை, நேரமில்லை என்று சொல்லாமல் நேரத்தை நாங்கள் எங்களோடு வாழுகின்றவர்களுக்கு எங்களுடைய தாராள சிந்தையின் நிமித்தம் கொடுப்பது மேலான கொடையாகும். இத்தகைய மனநிலையை இறைவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று ஆண்டவரை பார்த்து இந்த நாளிலே சிறப்பான முறையிலே அருள் வேண்டுவோமாக. ஆமென். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, ஈமானிய சகோதரர்களே, இந்த அல்குர்ஆனில் இருக்கக்கூடிய விஞ்ஞான உண்மைகளில் ஒன்றான மிக முக்கியமான ஒரு செய்தி, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நாசா விஞ்ஞான ஆய்வுக்கூடம் விண்வெளிக்கு 2010ஆம் ஆண்டு ஒரு விண்கலத்தை அனுப்புகின்றார்கள். அந்த அந்த அணியிலே இந்தியாவைச் சேர்ந்த கல்பனா சவுலா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியும் அந்த குழுவிலே இணைந்து அந்த விண்கலத்திலே செல்கின்றாள். இந்த நேரம் இந்த நாசா விஞ்ஞான ஆய்வுக்கூடம் அந்த விண்கலம் எப்பொழுதோ அந்த விண்ணை அடையும், அந்த விண்ணை அடைந்து எந்த நிமிடம், எந்த செகண்ட் அந்த விண்கலம் அந்த இடத்திலே இறங்கும், அதை போன்று அந்த இடத்திலிருந்து எப்பொழுதோ மீண்டும் புறப்படும், அதை போன்று இந்த நாட்டை, அந்த அமெரிக்கா அந்த விண்கல ஆய்வுக்கூடத்தை எந்த நேரத்திலே அடையும் என்று எல்லா நேரங்களையும் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். எந்த நிமிடம், எந்த செகண்டிலே அந்த விண்கலம் புறப்படும், அந்த இடத்தை எந்த நேரத்திலே அடையும், அதை போன்று அந்த இறங்கி வெளிப்படக்கூடிய எந்த நிமிடம், எந்த செகண்ட் அனைத்தையுமே குறிப்பிட்டிருந்தார்கள். அதே போன்று அந்த செயல் அனைத்தும் நடைபெறுகின்றது. இந்த நேரம் அந்த விண்வெளிக்கு சென்று அவர்கள் எல்லா ஆய்வையும் முடித்துவிட்டு அவர்கள் வெளியேறக்கூடிய நேரம் நெருங்கி கொண்டிருந்தது. அனைவரும் தயாராகி நாட்டை நோக்கி, அந்த அமெரிக்கா நாட்டை நோக்கி இறங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரம் எல்லா மக்களும், உலகமே வியப்பாக பார்த்து கொண்டிருந்தது. அந்த விண்கலம் மீண்டும் திரும்பி வருவதை எல்லா மீடியாக்களும் ஒளிபரப்பி கொண்டிருந்தது. ஆனால் அன்பான உறவுகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே ஒரு வசனம் சொல்கின்றான், ஒமா தத்ரி நஃப்சுன் பி ஐ அர்லின் தமூத். ஒரு ஆத்மா இருக்கின்றதே, அவர் முஸ்லீமாக இருக்கலாம், காஃபிராக இருக்கலாம், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எந்த மனிதனும் எந்த இடத்திலே மரணிப்பான் என்று யாருக்குமே சொல்ல முடியாது. இந்த வசனம் இருக்கின்றது. இந்த வசனத்திலே மிக பெரிய ஒரு தாத்பரியம் இருக்கின்றது. இந்த நேரம் அந்த விண்வெளிக்கு சென்ற அந்த குழு, அந்த கல்பனா சவுலா என்று சொல்லக்கூடிய இந்திய பெண்மணி உட்பட அனைவரும் அப்படியே வந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த விண்கலம் வரக்கூடிய அந்த வேகத்தை எல்லா மீடியாக்களும் பார்த்து கொண்டிருந்தது. தன்னுடைய இந்திய நாட்டிலிருந்து ஒரு பெண்மணி சென்றிருக்கின்றார்கள் என்று அந்த இந்திய நாடு முழுவதும் எல்லா மீடியாக்களும் ஒளிபரப்பி கொண்டிருந்தது. மக்கள் அனைவரும் ஆர்வத்தோடு பார்த்து கொண்டிருந்தார்கள்.
இந்த நேரம் அந்த விமானம் வேகமாக வரக்கூடிய நேரம் அப்படியே வெடித்து சிதறுகின்றது. சுப்ஹானல்லாஹ், யோசித்து பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்லி இருக்கின்றான்? இந்த நாசா விஞ்ஞான ஆய்வு கூடம், இந்த விமானம், இந்த விண்கலம் இந்த நேரம் நாசா விஞ்ஞான ஆய்வு கூடத்தை நெருங்கும், இந்த நேரத்திலே இறங்கும் என்று அவர்கள் இந்த நேரம் இந்த செகண்ட் இறங்கும் என்று அவர்கள் நேரத்தை குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் விமானம் இடையிலே வரக்கூடிய நேரம் வெடித்து சிதறுகின்றது. மக்கள் எல்லோரும் பயப்பட்டார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தில் என்ன கூறப்பட்டிருக்கின்றது? ஒமா தத்ரி நஃப்சுன் பி ஐயி அர்லின் தமூத், ஒரு ஆத்மா எந்த இடத்திலே மரணிக்கும் என்று தெரியாது. அன்பான உறவுகளை நாங்கள் யோசிக்க வேண்டும். இந்த மரணத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் யோசித்தார்களா நாங்கள் மரணிப்போம் என்று? நாசா விஞ்ஞான ஆய்வுக்கூடம் என்ன சொல்லியிருந்தது? இந்த நிமிடம் இந்த சிக்கனிலே இவர்கள் இந்த நாசா விஞ்ஞான ஆய்வுக்கூடத்தை வந்தடைவார்கள் என்ற நேரத்தை குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் இடையிலே வரக்கூடிய நேரம் அந்த விமானம் அப்படியே வெடித்து சிதறியது. நாங்கள் யோசிக்க வேண்டும். எங்களுக்கு மரணம் எந்த நேரத்திலும் வரலாம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் கேள்விப்படுகின்றோம், தூங்கியவர் எழும்ப முடியாமல் மரணித்து விட்டார், திடீர் விபத்திலே மரணம். அதுபோன்றோ சும்மா பேசிக்கொண்டிருந்த ஒரு மனிதர், எங்களோடு உரையாடி கொண்டிருந்த மனிதர் திடீரென மரணித்து விட்டார். இப்படி ஏராளமான செய்திகளை நாங்கள் கேள்விப்படுகின்றோம். இந்த மரணத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்லிக் கொண்டிருக்கின்றான்? அன்றைய சமூகம் இந்த அல் குர்ஆனுடைய வசனத்தை பார்த்தவுடன் அவர்கள் ஆய்ந்து போகின்றார்கள், வியப்படைந்து போகின்றார்கள். என்ன சொல்கின்றார்கள்? இப்படி ஒரு வசனம் அல் குர்ஆனிலே இருக்கின்றதா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உண்மையாகத்தான் சொல்லி இருக்கின்றான். 1400 வருடங்களுக்கு முன்னால் அந்த ரஹ்மான், அந்த அல்லாஹ் சொன்ன அந்த வார்த்தை இன்று நடந்திருக்கின்றதா இல்லையா? அந்த இந்திய பெண்மணியும் கூட அப்படியே வெடித்து சிதறி மரணித்திருக்கின்றார். அந்த பெண்மணி எங்கே மரணிப்பாள் என்று யாராலும் குறிப்பிட முடியாது. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எழுதி வைத்திருக்கின்றான். எனவே இந்த மரணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நேரமும் மரணத்திற்கு நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். இந்த மரணம் எங்களுக்கு நாங்கள் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நேரம், பிரயாணம் செய்யக்கூடிய நேரம், தூங்கக்கூடிய நேரம், தொழக்கூடிய நேரம், அதே போன்று விழாக்களில் கலந்து கொள்ளக்கூடிய நேரம், எந்த நேரத்திலும் நடந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரம், இப்படி எந்த நேரத்தில் எங்களுக்கு மரணம் வரலாம். அந்த மரணத்தை எதிர்நோக்கியவர்களாக இருக்க வேண்டும். உடனே நாங்கள் மரணிக்கக்கூடிய நேரம், இந்த மரணம் எனக்கு வந்தது என்றால் அந்த மரணத்திற்கு நான் தயாராக இருக்க வேண்டும். அந்த மரணத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு நான் தயாராக இருக்க வேண்டும். அவ்வாறு தயாராக இருந்து அந்த மறுமையிலே சுவர்க்கத்தை வெற்றி பெறுவதற்கு வல்ல ரஹ்மான் எங்கள் அனைவருக்கும் உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.